குடியரசு கட்டுரை. நம்பிக்கை துரோகம். தென்னாட்டில் பிராமணர்களின் கொடுமைகளை வெளிப்படுத்தி அவர்களால் அழுந்திக் கிடக்கும் பிராமணரல்லாதார் சமூக முன்னேற்றத்திற்குப் பாடுபடும் இயக்கங்களையும் தொண்டர்களையும் ஒழிப்பதற்கு தென்னாட்டு பிராமணர்கள் பிராமணரல்லாதாரிலேயே சில விபூஷண ஆழ்வார்களை தங்களுக்கு ஆயுதமாக உபயோகப்படுத்திக் கொண்டு வந்தது நமக்கு புதிய சங்கதியல்ல. சரித்திர காலம் எப்படியிருந்தாலும் நம் கண்ணெதிராகவே சென்ற 10 வருடங்களாக நடந்த காரியங்களை கவனிப்போம். பிராமணரல்லாதார் நன்மைக்கென்று சந்தேகமற்ற தேசபக்தரான டாக்டர் நாயர் போன்றவர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிக்க சில பிராமணரல்லாதாரைக் கொண்டே சென்னை மாகாண சங்கம் என ஒன்றை உண்டாக்கச் செய்து அதற்கு வேண்டிய செலவுகளுக்கு தாங்களே பணம் கொடுத்தும் இந்தியாவில் மாத்திரம் அல்லாமல் இங்கிலாந்திலும் போய் ஸ்ரீமான் டி.எம். நாயர் அவர்களுக்கு விரோதமாக பிராமணரல்லாதாரைக் கொண்டு எதிர் பிரச்சாரம் செய்வித்தும் உண்மைக்கு விரோதமான சாட்சியம் சொல்லும்படி செய்ததுமில்லாமல் ஜஸ்டிஸ் கட்சியார் பிராமணரல்லாதவர்களுக்கு பிரதிநிதிகள் அல்ல என்றும் நாங்கள்தான் சரியான பிரதிநிதிகள் என்றும் சொல்லச் செய்து பணத்திற்கும் விளம்பரத்திற்கும் ஆசைப்பட்ட பல பிராமணரல்லாதாரை தங்கள் இஷ்டம்போல் ஆட்டுவித்து வரும் சூழ்ச்சிகளையும் நாம் நேரிலேயே பார்க்கிறோம். ஜஸ்டிஸ் கட்சிக்கு விரோதமாக ஏற்படுத்தப்பட்ட சென்னை மாகாண சங்கத்திற்கு முக்கிய கொள்கைகள் 3. அவை ராஜ்ய விஷயங்களில் காங்கிரஸை பின்பற்றுவது, தென்னிந்தியாவில் பிராமணரல்லாதார் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் அடைவது, பிராமணரல்லாதாருடைய முற்போக்குக்கான காரியங்களை செய்வது ஆகியவைகளே. இக்கொள்கைகளை தென்னாட்டு தேசிய பிராமணர்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டு தாங்களும் பக்கத்திலிருந்து நிறைவேற்றி வைத்ததோடு அல்லாமல் தாங்களும் அதற்கு அனுகூலமாய் இருப்பதாகச் சொல்லி நமது கூடவே இருந்து ஜஸ்டிஸ் கட்சியின் செல்வாக்கு குறைந்ததாக மதித்துக் கொண்டு இப்பொழுது மீக்கு பெப்பே நீவு தாத்தாக்கு பெப்பே என்பது போல் அடியோடு பழைய சங்கதிகளை மறந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தேசத்திற்கு கெடுதி என்று ஞானோபதேசம் செய்ய வந்துவிட்டதோடு இதற்கும் சில பிராமணரல்லாத விபூஷண ஆழ்வார்களை சுவாதீனமாக்கிக் கொண்டு அவர்களைக் கொண்டே வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தேசத்திற்கு கேடு என்று சொல்வதோடு அல்லாமல் சத்தியத்தையும் மனசாட்சியையும் கூட மறக்கும்படி செய்து அவைகளை பலி கொடுத்துவிட்டார்கள். ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிக்க வேண்டிய அவசியத்திற்காக சென்னை மாகாண சங்கத்தின் மூலம் பிராமணரல்லாதாருக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுப்பது ஸ்ரீமான் சி. ராஜகோபாலாச்சாரியார் உட்பட பல தேசிய பிராமணர்களுக்கு அவசியமாயும் நாட்டுக்கு நன்மை பல பயப்பதாயும் பட்டது. ஆனால் சென்னை மாகாண சங்கத்தின் மூலமாய் தங்களுக்கு வேண்டிய காரியங்களை சாதித்துக் கொண்டதாய் நினைத்துக் கொண்டவுடன் நமது பிராமண சகோதரர்களுக்கு இப்போது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கொடுப்பது நாட்டுக்கு கேடு விளைவதாய் போய்விட்டது. ஈரோட்டில் சென்னை மாகாண சங்க மகாநாடு நடைபெற்ற காலத்தில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவ தீர்மானம் உட்பட சகல தீர்மானங்களும் விஷயாலோசனை கமிட்டியில் ஸ்ரீமான்கள் சேலம் சி. விஜயராகவாச்சாரியார் அவர்களாலும் திரு வி. கலியாணசுந்தர முதலியாராலும் டாக்டர் வரதராஜலு நாயுடுவாலும் வி. ஓ. சிதம்பரம் பிள்ளையாலுமே முக்கியமாய் தயார் செய்யப்பட்டது. அடுத்த நாள் மகாநாட்டிலும் ஸ்ரீமான் வரதராஜலு நாயுடுவாலேயே பிரேரேபிக்கப்பட்டு நிறைவேறியது. ஸ்ரீமான்கள் முதலியாரும் நாயுடுவும்தான் சென்னை மாகாண சங்கத்தின் பிரமுகர்கள். இவர்களை நம்பித்தான் பிராமணரல்லாதாரில் பலர் ஜஸ்டிஸ் கட்சியை விடுத்து சென்னை மாகாண சங்க கட்சியில் சேர்ந்தது. பிராமணரல்லாத பாமர ஜனங்களும் தங்களது முன்னேற்றத்திற்கு இவர்களைத்தான் எதிர்பார்த்திருந்தார்கள். இப்படியிருக்க இன்றைய தினம் இவர்களின் நிலை என்னமாய் இருக்கின்றது என்று யோசித்துப் பார்த்தால் எழுதவே கை நடுங்குகின்றது. தலைக்கு மேல் வெள்ளம் போகும்போது சாண் போனால் என்ன முழம் போனால் என்ன என்கிற தைரியம் நமது முதலியாருக்கு வந்துவிட்டது. ஸ்ரீமான் நாயுடு அவர்களாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்காவிட்டாலும் அதை எதிர்க்காமல் சும்மாவாவது இருக்கிறார். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்திற்குப் பதிலாக வேறு ஏதாவது மார்க்கம் உண்டா என்று யோசிக்கிறார். வேறு மார்க்கம் கிடைக்காவிட்டால் முடிவாய் அவர் என்ன செய்வார் என்கிற விஷயம் நமக்குத் தெரியும். நமது முதலியாரோ துணிந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சென்னை மாகாண சங்கத்தார் தற்கால நிலைக்கென கேட்டார்கள். அந்தப்படியே கிடைத்தது. அதன் பயனை நாடு அடைந்து வருகிறது. தற்கால நிலைக்கென கேட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தை என்றும் கேட்டுக் கொண்டிருத்தல் நியாயமாகுமா என்று சிலம்பொலியில் தர்ம நியாயம் பேசுகிறார். ஸ்ரீமான் முதலியார்
சென்னை மாகாண சங்கத்தின் மூலமாய் கேட்கப்பட்ட வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் நமக்கு கிடைத்துவிட்டது போலும், நாம் அதை அனுபவித்தாய்விட்டது போலும், வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் எதை உத்தேசித்து கேட்டோமோ அவைகள் சரிப்பட்டாகிவிட்டது போலும், இன்னமும் அது இருந்தால் நாட்டுக்கு கெடுதி விளைவிக்கும் என்பது போலும், ஆதலால் அதை கேட்கக்கூடாது என்பது போலும் உபதேசிக்கிறார். இவ்வுரைகள் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் விடுதலை உரிமையையும் அடைய உத்தேசங்கொண்டு ஆரம்பித்த தேசபக்தன் ஆசிரியரும் தொழிலாளர் நன்மைக்கென்று ஆரம்பித்த நவசக்தி ஆசிரியருமான ஸ்ரீமான் திரு வி. கலியாணசுந்தர முதலியாருக்குத் தகுமா? இது தருமந்தானா என்று கேட்கிறோம். ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிக்க வேண்டியதற்கு மாத்திரம் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டியிருந்தது. இப்போது வேண்டாமற் போய்விட்டது. இவ்வித நம்பிக்கை துரோகத்தில் நமது திரு வி. கலியாணசுந்தர முதலியார் அவர்களுக்கு ஏன் பங்கு இருக்க வேண்டும்? பிராமணர்கள் சம்மதித்தால் தனக்கு வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும். அவர்கள் சம்மதிக்காவிட்டால் தனக்கு வேண்டாம் என்கிற கொள்கை நமது முதலியாருடைய கொள்கையாகலாமா? வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் கேட்பதில் நமது முதலியாருக்கு இப்போது உள்ள ஆட்சேபனைகள் அதற்கெனவே ஓர் சங்கத்தை ஸ்தாபித்த காலத்தில் எங்கே மறைந்து கிடந்தது? இவற்றையெல்லாம் கொஞ்சமும் நினைத்துப் பாராமல் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் உரிமைப் போருக்கு விரோதமென்று சொல்லுகிறார். அவனவன் உரிமை அவனவனுக்கு வழங்கப்படாமல் வஞ்சித்து கையில் பலத்தவன் காரியமாக்குவதுதான் உரிமைப் போரின் தத்துவம் போலும். ஸ்ரீமான் முதலியாரவர்களே, இந்துக்களுக்குள் இதுபோழ்து 3 பிரிவுகள் இருக்கிறதாகவும் அவை பிராமணர், பிராமணரல்லாதார், ஆதி திராவிடர் ஆகிய இவர்களென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். இவ்வகுப்புகள் அதனதன் உரிமையை ராஜரீகத்திலாவது சமூக விஷயத்திலாவது பிரஜா தர்மத்திலாவது சமமாய் அடைந்திருக்கிறதா என்று முதலியாரை வணக்கத்துடன் கேட்கிறோம். இவைகளுக்கில்லாத உரிமை போர் வேறு எதற்கு மற்றும் யாருக்கு? துறவரத்திற்கு காவி வேஷ்டி உடுத்திக் கொள்வது ஜனங்களை ஏமாற்ற எப்படி ஒரு சாதனமாயிருக்கிறதோ அதுபோல் ராஜ்யத்திலும் உரிமை சுயராஜ்யம் என்கிற வார்த்தைகள் ஏழை மக்களை வஞ்சிக்கவும் மற்றும் பாமரர்களை ஏமாற்றவும் மற்றும் பல காரியங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய சாதனமாக போய்விட்டது. இப்பொருள் கொண்ட சாதனங்களை ஸ்ரீமான் முதலியார் ஏன் உபயோகப்படுத்த வேண்டும்? இவற்றை நினைக்கும்போது நமது நாட்டின் பிற்கால வாழ்விலும் பிராமணரல்லாத சமத்துவத்திலும் நம்பிக்கையை விட அவநம்பிக்கையே வலுத்து வருகிறது. ஆனால் நமது கடமையை நினைக்கும்போது சும்மா இருக்க முடியவில்லை. குடியரசு கட்டுரை டிசம்பர் 20, 1925